அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல். நம்ம பந்தல் சாகுபடி முறையில் செய்கிறோம். நீங்கள் நிறைய காய்கள் அறுவடை பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்கலாம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது கிடையாது. அந்த களைக்கொல்லிகளை பயன்படுத்தினா நம்மளுடைய நிலம் பாதிக்கப்படுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் காய்கள் காய்க்கும் போது இப்போ நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட பவர் வீட்டர் இருக்குது, டிராக்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம களைகளை அந்த இயந்திரங்களை வச்சு அகற்றுறதே கிடையாது. நம்ம ஆட்கள் துட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நம்மளுடைய தோட்டம் நமக்கு முக்கியமானது. காய்கள் காய்க்கும் பொழுது அதை உழவு ஓட்டிட்டோம்னா நம்மளுடைய தோட்டம் ரொம்ப பெருமளவுக்கு பாதிக்கப்படுன்றதுனால நம்ம அதை செய்கிறதே கிடையாது. இப்போ கூட நம்ம களைகளை ஒரு 2500 நம்ம செலவு பண்ணோம். நம்ம துட்டு செலவு பண்ணுறதுக்கு பால் மாறினா இங்கே விவசாயமே செய்ய முடியாதுன்றது முதல் இது. நிறைய பேர் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் களைக்கொல்லி. அந்த களைக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் அந்த வேர்களில் பட்டு தீஞ்சு போயிடும். வேர்கள் பாழானாக்கா வேர்கள் இல்லாத பொழுது செடிகள் காய்களை காய்க்காதுன்றது தான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம தோட்டத்தில் வேர்களுடைய வளர்ச்சி செடிகள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பெட்டுக்கும் நடுப்பகுதிகளில் வேர்கள் இருக்குது. இந்த வேர்களில் நம்ம உழவு ஓட்டினா அறுந்து போயிடும். அறுந்து போயிடுச்சுன்னா மகசூல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இதனால தான் நம்ம உழவு ஓட்டாமல் களைகளை ஆட்களை வச்சு அதுவும் மேலே விட்டு இருக்கக்கூடிய அந்த பில்களை மட்டும் செதுக்கி மட்டும் தான் எடுக்க வேண்டும். அதையும் நம்ம களைக்கட்டியும் கூட ஆழ போட்டு வெட்டினா அந்த வேர்கள் பாதிக்கப்படும். அதை நான் ஃபஸ்ட்டு இது. 2வது விஷயம், களைக்கொல்லிகள் அந்த வேர்கள் மேலே பட்டுடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த செடிகள் பட்டாலே காஞ்சி போக முடியாது. வேர்கள் நுட்பமானது, அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப நுட்பமானது. அதனால தான் அது வெள்ளை கலராக இன்னமும் இருக்குது, பால் மாதிரி. இந்த மாதிரியான வேர்கள் மேலே நம்ம களைக்கொல்லிகளை நேரடியாக ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிகள் ஆட்டோமேட்டிக்காக காய்க்கும் தன்மை எழுந்துருன்றது தான் ஒரு விஷயம். இதனால தான் நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் உழவு ஓட்டாமல் வச்சுருக்கோம். இந்த எருவுகளை கூட போட்டுட்டு உழவு ஓட்ட முடியாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் இது. மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதிகமான அளவுக்கு நமக்கு பயணம் கொடுக்கும் நமக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, மேலோட்டே இருக்கட்டும். காய்கள் காய்க்கிறது நிற்காமல் இருந்தால் அதுவே சிறப்பானதாக இருக்குன்றதுனால நம்ம அது மேலேயே தண்ணீர் விட்டுட்டு இருக்கோம். அந்த சாயம் இறங்கி அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். விவசாயம் பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயத்தை காக்கணுன்னா களைக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இருப்பது என்னை பொறுத்த வரைக்கும் சால சிறந்தது நண்பர்களே. பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள்.